பாருங்க செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ 10th மேத்ஸில் நம்பர் அண்ட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. 2.1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் சம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான், கொஞ்சம் தான் வேறு. இதில் என்ன கொடுத்துட்டாங்க, எம்என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆகிருந்தா நம்ம வந்து எம்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கும். இப்போ 2 பவர் என்னும் எம்மும் என்ன இருக்கும், 5ல் எண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து எப்போவுமே கிவன் இது சொல்லியிருக்கேன் இல்லையா, கிவன் எம் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, எம் என் என்ன சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஃபார் எனி வேல்யூ, என்ன வேல்யூவாக இருக்கட்டும், m belongs to n. ஓகேவா, இது என்னது, mங்கிறது என்னது, இட்ஸ் an odd number. odd number. ஓகேவா, இது என்னது, ends with கீழே ஒன்று எழுதிக்கோங்க, ends with 5. ஓகேவா, for any values, then for அதே சேம் தான், for any values n belongs to n. இது என்னது, nங்கிறது is an even number. even number. even number. இது என்னது, 2 power n. இது 5 power m. ஓகேவா, இப்போ எப்படி எழுதலாம், 2 power n ப்ராடக்ட் தானே, 2 power n என்னது, 2 power n into 5 power m என்னது, நம்ம வேல்யூ பண்ண முடியாது இல்லையா. எல்லாமே என்னதான் எண்ட் ஆகும், 0ல தான் எண்ட் ஆகும். ends with, நீங்கள் என்ன பண்ணாலும் இதில் என்ன வேல்யூ போட்டாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகேவா, ends with 0. இப்போ இது 0ல எண்ட் ஆகுறதுனால இது என்ன ஆகாது, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. mn என்ன கண்டுபிடிக்க முடியாது, வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, hence if 2 power n into 5 power m ends with 0, there are values when cannot find m and n. ஓகேவா, m and n. ஓகேவா, புரிஞ்சுட்டா இது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, கீழே தெரியல, நோட் பண்ணுறேன். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. இஃப் m and n are natural numbers, for what values of m does 2 power n into m ends with 5. அதாவது வந்து m என்னும் நேச்சுரல் நம்பர்ஸாக இருந்தால் mக்கு என்ன வேல்யூவாக இருக்கும், அப்போ இந்த 2 power என்னும் எம்மும் வந்து ends with 5 அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம m and n வந்து என்ன சொல்லிட்டோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ எனி வேல்யூ, என்ன வேல்யூ நம்ம வந்து m belongs to இருந்தாலும் m என்ன தான் இருக்கும், ஆட் நம்பராக தான் இருக்கும். அப்போ இதே எனி வேல்யூஸ் ஃப்ரம் என்னன்னா இட்ஸ் an even number. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் எப்போவுமே என்ன வேல்யூ தான் எண்ட் ஆகும், 0 தான் எண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ பாருங்களேன், இப்போ இது உங்களுக்கு இது புரியணும்னு நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். 5 power 2 இந்த மாதிரி வரும் இல்லையா, 25. 2 power என்ன வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாமா, பாருங்க 4 22 வருதா, 0ல தானே எண்ட் ஆகுது. இப்போ எக்ஸ்பிளைன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஈஸியாக புரியும். இப்போ ends with 0 ப்ராடக்ட் பண்ணுவோம். இது 0 எண்ட் ஆகிறதுனால ஒரு வேல்யூஸ் வருதுல, இதை என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து
mன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அவ்வளோதான். சரிங்களா? டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவன் நெக்ஸ்ட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.